ஆமா. சரி, ஓகே. நீங்க இதுவரைக்கும் நடிக்காத ஒரு ஹீரோவோட நீங்க பேர் பண்ணணும்னா யாரா இருக்கும்? இப்போ கேக்குறீங்களா? ரீசென்ட் ஹீரோஸ். டேக் அஜித் சார், தனுஷ் சார், டேக் ஜெயம் ரவி சார், சூர்யா சார், எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க யாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சூர்யா. சூர்யா. ம். ஓகே. சூர்யா சார் இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்வீங்க? ரொம்ப நாளா நீங்க சூர்யா சார் படங்க பார்த்து ஏதோ சொல்லணும்னு ஆசையா இருந்திருக்கலாம். ஏன்னா வாட் வில் யூ டெல் ஹிம்? ஆமா. இதுதான் சொல்லியிருப்பேன். உங்க கூட நடிக்கணும்னு ஆசைங்க சார். உங்க கூட நடிக்கணும்னு ஆசைன்னு ம். சொல்லியிருப்பீங்க. ஓகே. வேற எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இல்ல ஹேண்ட்ஸமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. பார்த்தாலும் உண்மைய சொல்றீங்க நீங்க. ஆமா. அது யாரா இருந்தாலும் அத சொல்லுவாங்கல்ல. சரி, மிந்தி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு இப்போ இந்த படம், சீரியல்லாம் பண்றோம்ல, பார்த்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நெறைய ஃபேன்ஸ் நெறைய ஃபேன்ஸ் எல்லாரும் இருக்காங்க. கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, கொள்றது எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நெறைய பட் அது வந்து கேள்விப்பட்டேன். குழந்தைங்க சில நேரத்துல பிரைவசி போற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. இருக்கா? இருக்கு, இருக்கு. இருக்குல்ல? நெறைய பசங்க இருக்கு. போங்க மம்மி ஆமா. நீங்கன்னுவாங்க. ஆ. ஒரு தடவ கூட வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் குலசாமி கும்பிட. ம். அங்க நெறைய கிரவுடு வந்துட்டாங்க. ம். வந்தோனே என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அது. ம். இவங்க என்ன பெரிய ஆளுன்னு நீங்க எதுக்கு வந்து இப்படி வந்து ம். எடுக்குறீங்க? இவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்கன்னு சொல்லி திட்டி விட்டாரு. எதுக்கு இவ்ளோ கிரவுடு வர்றீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது டெல்லிக்கு ராஜானாலும் வீட்டுக்கு பிள்ளைன்ற மாரி அதுக்கு நீங்க என்ன திட்டுனாரு. ஆ. பெரிய நீ இவன் நெனப்பா, இவ்ளோ போஸ் குடுத்துக்கிட்டு நிக்கிற. ஆ. இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி இது திட்டுனாரு. என்ன தப்பான விஷயம்? நடிகை உங்க கடமை அது. நானா கூப்பிட்டேன், அவங்க வர்றாங்க அவங்க வந்தாங்க. அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்கல. பட் எப்படி உங்கள நடிக்க ஒத்துக்கிட்டாரு அவரு? ஒத்துக்கிறவே இல்ல. ஆ. நான் தான் என்னோட சிஸ்டர் நடிச்சாங்க. ம். ஒரு வாய்ப்பு 9 ரூவா நோட்டுன்னு ஒரு படம். ம். ம். தங்கர்பச்சன் ம். சார் இது. அவரு கூப்பிட்டாரு. ம். அக்காவ பண்ணட்டும்னு சொல்லி, சத்யராஜ் மருமகளா பண்ண சொல்லி. ம். அப்ப நான் கேட்டேன், விடவே மாட்டேன்ட்டாரு. ம். அப்புறம் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? வேண்டாமே வேண்டாம், நீ படமே பண்ண வேணாம். வீட்ல குடும்ப இஸ்திரியா இருன்ட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு படம் பண்றேன்னு சொல்லி ஆ. கெஞ்சி கேட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு 9 ரூவா நோட்டு படம் பண்ணேன். அதான் அப்படியே ஐஸ் வச்சு கொண்டு ஆமா. கொஞ்சம் ஒரே படத்தோட நீங்கள் வேணா கூடயே வாங்க. அது குட் ஐடியா. எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொல்லி, அப்புறம் அவரும் கூடயே வந்து பார்த்துட்டு, ம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பார்த்து நடந்துக்கிறது தான்னு சொன்னாரு. நைஸ். அதனால அது மாதிரி எனக்கு ஃபீல்டுல எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவருக்கு நீங்க நடிச்ச படத்துல எந்த படம் பிடிக்கும்? அவர் என் படம் ஒண்ணு கூட பார்த்ததே கிடையாது. ஐயய்யோ! அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? பார்க்க மாட்டாரு. சரி, குழந்தைங்களுக்கு? குழந்தைங்க கூட வந்து உன்னைய தான் வீட்ல பார்க்குறோம்ல ஓ! அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருவாங்க. விஜய் கூட பெரிய ஆக்டர் கூட பண்றது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே, ஓகே. ம். சொன்ன மாரி அவருக்கு குழந்தைங்க ரசிகர்கள் அதிகம். ஆமா, விஜய் சார் கிட்ட. ஆமா. சரி, இப்போ நீங்க நடிச்ச ஒரு படமா இருக்கட்டும், ம். சீரியலா இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ரெகக்னிஷன் குடுத்த வேஷம் எது? மணிரத்னம் சார் படம். ஓகே. எந்த அது படம் அது? அட்லி சார் படம். மணிரத்னம் சார் படம் எந்த படம் பண்ணீங்க? கடல். கடல். இவரது அட்லி சார்து? மெர்சல். மெர்சல். மெர்சல் படம் யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல ரீச் கிடைச்சது. இதுல என்ன கேரக்டர் பண்ணீங்க மெர்சல்ல? மெர்சல்ல வந்து ஒரு தனி கேரக்டர் போஸ் வெங்கட்டும் நானும் பண்ணியிருந்தோம். அவரு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கீழ குதிக்கிற சீன். ஓகே. அது ஒரே டேக்ல நான் பண்ணிட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அட்லி சாருக்கு. உண்மையில குதிச்சீங்களா? ஆமா. உண்மையிலே குதிக்கல. ஆ. டூப் என்ன கொஞ்சம் இவ்ளோ தூரம் வச்சு கட்டி வச்சு அந்த பெட்ல அதெல்லாம் போட்டு மணல்லாம் போட்டு அங்க அப்படியே டப்புன்னு அடிச்சு ஐயோ விழுகிறது மை காட்! பட் எப்படி நீங்க பண்ணிட்டு அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அக்கா அக்கான்னு ரொம்ப இதாயிட்டாரு. பரவாயில்ல, போல்ட். ஆமா. ஒரே டேக்ல பண்ணிட்டேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கும் இல்லீங்களா? கண்டிப்பா. அந்த இதுல கல்லெல்லாம் குத்திருச்சு. அப்ப சொன்னா ஒரே டேக்ல பண்ணா நான் என்ன கேட்டேனோ அது அப்படியே கிடைச்சிருச்சு. திரு இன்னொரு பெட்டரா ஒன் மோர் பண்ணலாமாக்கான்னு சொல்லி கேட்டாரு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்டே சூப்பரா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டாரு. பல ரிஸ்க் எடுத்து நடிக்கிறது தான் ஒரு திறமையான நடிகர். அப்ப சொன்னாரு, நான் எவ்வளவு படம் பண்ணாலும் நான் உங்களை கூப்பிடுவேன்க்கா மறக்காம. எனக்கு நல்லா சப்போர்ட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு ஆடியன்ஸ் பப்ளிக் ரெஸ்பான்ஸ்ல? உங்களுக்கு நிறைய அதை வச்சு நிறைய படம் வந்துச்சு. நிறைய படம் வாய்ப்பு. ஓகே. நீங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
மணிரத்னம் சார், அட்லி நீங்க ஒர்க் சார். பண்ணிட்டீங்களா? சரி, பண்ணிட்டேன். நான் கேட்கிறேன். இருந்தாலும் இவங்க 2 பேர்ல ஆ. எந்த டைரக்டரோட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு படம் பாண்டியராஜன் சாரோட. இது எனக்கு நடிப்புனா என்னான்னே தெரியாது. ஓகே. அப்ப நடிக்க சொல்லவட்டி எதுவுமே தெரியாது. ம். ஒரு 10 பக்கம் டயலாக் குடுத்து, ம். இத நீங்க வந்து ப்ராம்ப்ட் பண்ணுங்க நான் நடிக்கிறேன்னு ப்ராம்ப்ட்டே நான் பண்ண மாட்டேன். ம். நீங்க போய் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நடிக்க சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. ம். அதுக்கப்புறம் உட்காந்து அத மனப்பாடம் பண்ணிட்டே இருந்துட்டு, ஏங்க நான் என்ன பரீட்சை எழுத போறேன், இத மனப்பாடம் பண்ணி நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசணுமான்னு கேட்டேன். மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசினா தான் நான் நடிக்கவே வைப்பேன்ட்டாரு. ம். அதுக்கப்புறம் அத உட்காந்து பரீட்சைக்கு படிக்கிற மாரி படிச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த அந்த டயலாக் இந்த தூக்கி எறியிற பால் கவர கூட இப்படி சேர்த்து வச்சிருக்கேன்டா புச்சிம்மா. ஆ இந்த காசெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுன்னு சொல்லி அந்த டயலாக் பேசுவேன். ம். ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒரே டேக்ல பண்ணிட்டேன். ரொம்ப ம். புடிச்சிருச்சு அவருக்கு. ஓகே. அப்ப நடிப்புனாலே என்னான்னே தெரியாது. அதான் ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலா நல்லா. நடிப்புன்னா என்னன்னு தெரியக்கூடாது. இப்ப நீங்க பண்றது நேச்சுரலா அழகா இருக்கு. அப்படியா? ஆமா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இட் இஸ். ஓகே, நீங்க நெறைய பெரிய பெரிய ஹீரோஸோட நடிச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வித் தனுஷ் எப்படி இருந்தது? அவரு ஆடுகளம் படம் தங்கச்சி பண்ணாங்கல்ல, ம். அது மரியான் பண்றப்போ அவருக்கு நான் அவங்கன்னு நெனச்சுட்டாரு. ம். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்னு ஓகே. சொல்லிட்டு. அப்புறம் அங்க பொண்ணு கேட்டு போற அ ப மா பொண்ணு கேட்டு போற சீனு. ம். அப்ப அவரு சண்டை போட்டு வ ம். 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 பிரச்சனை பண்ற மாரி வந்து அ அந்த தட்ட மிதிச்சுட்டாரு. அப்ப மிதிச்சு அது என் மேல விழுந்துருச்சு. ம். ஐயோ! சாரிங்கன்னு ரொம்ப பதறிட்டு, சரி. "நீங்க என் கூட நடிச்சீங்களா?" அப்படின்னேன். நான் இல்ல தங்கச்சின்னு சொல்லி அப்ப சொல்லவட்டி, ம். "ஓகே, ஓகே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னாரு." ஓகே. அடுத்தது சிவா கார்த்திகேயன் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ்? நானு ஏற்கனவே தெரியும் அவர எனக்கு. ம். அப்ப அந்த படம் பண்றப்போ, மெரினா பண்றப்போ நல்லா ரொம்ப ஜாலியா பண்ணான். ம். பண்ணிட்டு அப்ப அவரு அந்த ஒரு டயலாக் இருக்கும். எனக்கு கால் பண்ணி பேசுவாரு. ஒரு கொரியர் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு வீட்டுக்கு. ஓகே. அப்ப "டேய் யாருடா இத அனுப்பிச்சா?" அப்படின்னா, "நான் தான்" அப்படின்னேன். "இது என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படின்னா, "நான் உன் புருஷன் இல்லையே" அப்படின்னுவாரு. ம். அந்த டயலாக் நல்ல ரீச். நல்ல ரீச் ஆச்சு அந்த ம். டயலாக். அப்புறம் நயன்தாராவ பத்தி எல்லாமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்க சொல்லியிருந்தீங்க ஆ, ஒரு இன்டர்வியூல. ஆ. அது கருப்பு மேக்கப்போட வந்து ஆமா. உங்கள என்ன மாரி இடிச்சுட்டு இடிச்சுட்டு போயிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு. தெரியல. அவங்க சரி. பாவாடை சட்டை போட்டு வந்துட்டு, பிளாக் மேக்கப் போட்டு என்னை இடிச்சுட்டு போயிட்டாங்க. ம். இந்த பாரு இடிச்சுட்டு அது பாட்டுல போது பாரு, ஒரு சாரி கூட கேட்காம. அப்படின்னா என்னோட அசிஸ்டன்ட் அக்கா அவங்க நயன்தாராக்கு அப்படின்னா, "நயன்தாரா என்னடி சொல்றேன்னு" சொல்லிட்டு அப்புறம் கிட்ட போய் நின்னுட்டு, "சார் நான் அவங்கள அப்படி சொல்லிட்டேன் டைரக்டர் பையன்." "அப்போ உங்களுக்கு தெரியல அவங்கன்னு?" "தெரியல." அப்ப அந்த அளவுக்கு வெரி நாங்க குட். மேக்கப் போட்டு பண்ணியிருக்கோம். "ஓகே ரொம்ப சந்தோஷங்க. கேரக்டர் சக்சஸ். சக்சஸ் ஆயிருச்சு" அப்படின்னாரு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் ஷாட்டுக்கு போயிட்டேன். அவங்க கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. வந்தோனே எனக்கு எடுக்க போயிட்டு, "மேடம் வந்துட்டாங்க. நீங்க உட்காருங்க" அப்படின்னாங்க. "வேண்டாம், வேண்டாம் அவங்களுக்கு எடுங்க. நான் ம். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு பண்ணி." நயன்தாரா ஒரு ஸ்வீட் கேரக்டர். ஆமா, அவங்க புரியுது கண்டிப்பா. இல்லையா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சொல்லவாட்டி எனக்கு அப்படியே இதாயிருச்சு. என்னடா இவ்ளோ பெரிய ஆக்டர் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்றாங்க. வேற வெயிட் நீங்க பண்ணிட்டு. நடிச்ச ஹீரோஸ் விஷால் சார். ஆ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் விசால் எப்படி இருந்துச்சு? விசால் தங்கமானவரு. ஏன்னா அவருக்கு நானு இது டப்பிங் பேசியிருக்கிறேன் அவன் இவன்ல. ம். அப்போ அவருக்கு நீங்க டப்பிங் பேசுனீங்களா? ஆமா. ஏன்னா அவன் அவரு நடிச்ச இவன்ல அந்த அந்த திருட போற சீனுக்கு. ம். உள்ள இறங்கி திருடிட்டு, அ எ எம் "ஏன் என்னடி பண்றீங்கன்னு?" சொல்லி கேட்பேன். ம். அது அந்த செயின்ல ஆக்க போறப்ப, "யாருடா நீ?" அப்படின்னா, "ஆ நான் திருட வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் பேசுவேன். அது நல்ல ரீச்சு. ம். நெறைய சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் கால் பண்ணி கேட்டாங்க. "உங்க வாய்ஸ் தான, வாய்ஸ் தான." ம். என்னோட வாய்ஸ் தனியா தெரியுது. தெரியும்ல, அதனால கேட்டாங்க. கார்த்திக் சார் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க? கார்த்திக். பண்ணியிருக்கேன். ஆ. கடைக்குட்டி சிங்கம். அவருக்கு அத்தை அதில ஆக்சுவலா நான் தான் வந்து யுவராணி கேரக்டர் பண்ண வேண்டியது. ம். அப்போ வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல் பண்றப்போ அவர் விடமாட்டேன்ட்டாரு. ம். அப்ப அவர டேட்டு கேட்டு கெஞ்சுறாரு. ம். "சார் நான் கிளம்புறேங்க சார், கிளம்புறேன்னா" "மேடம் நாளைக்கு நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்களும் படம் போட்டு தானே மேடம் எடுக்கிறோம்" ம். அப்படின்ட்டாரு. சரின்ட்டு தவிர்க்கவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. அவரு அங்க கத்துறாரு கால் பண்ணி. ம். வருவீங்களா? வரமாட்டீங்களா? வருவீங்களா? வரமாட்டீங்களா? எனக்கு நீங்க நடிச்சா தான் எனக்கு ம். இதா இருக்கும்ன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானா
அன்னைக்கு போவே முடியல. அதுக்கப்புறமும் சத்யராஜ் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்க்குற சீன்ல நான் ம். நடிச்சேன். அதுலயும் ஒரு லவ் மேட்டர் வச்சிருந்தாரு. எப்படியாவது கொண்டு வந்துருவோம்ன்னு பார்த்தாரு. ம். டேட்டே இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப கூட ஒரு படம் பண்றாரு. அதுலயும் நான் கமிட் ஆயிருப்பேன். நீ சீரியல் பண்றதுனால நீ டேட் குடுக்க மாட்டேன்னு. ம். அவரா முடிவு பண்ணிட்டு கூப்பிடல. ஓகே. அப்ப இல்லைன்னா அந்த யுவராணி கேரக்டர் நான் தான் நீங்க பண்ணியிருப்பேன். பண்ணிருப்பீங்க. அவருக்கு வந்து அவங்க பண்றதோட நான் பண்ணியிருந்தா கொஞ்சம் ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆமா. அவருக்கு அந்த ஸ்லாங்க்காக என்ன கூப்பிட்டாரு. இப்போ இந்த சீரியல் நடிக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி சில நஷ்டங்கள நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? ஆமா. அப்புறம் கார்த்திக் சார் கூட அப்புறம் இன்னொரு கேரக்டரும் குடுத்தாரு. அத்தை கேரக்டர். ம். அப்பயும் பண்ணுனேன். பண்ணிட்டு அப்ப நல்லா பேசினாரு அவரு. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இன்னொரு படம் பண்ணோம். ம். கார்த்திக் சார் கூட. அப்ப என்ன ஞாபகம் பண்ணி, "நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்னு" சொல்லி ம். பேசினாரு. இப்போ ஒரு படம் அந்த சத்யராஜ் சார் அவங்கலாம் பண்ணாங்களே அந்த படம். ம். அப்ப பேசினாரு. நல்லா பேசினாரு. நீங்க சூர்யா சார், ஜோதிகாவெல்லாம் ஒர்க் பண்ணல இன்னும். அவங்க கூட ஒர்க் பண்ணேன். அவங்களோட ஒர்க் ம். பண்ணது கிடையாது. ஓகே. இப்போ உங்களுக்கு இருக்கிறதுலயே நீங்க ஒர்க் பண்ண ஹீரோஸ்லயே ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர் யார்? புடிச்ச கேரக்டர்? கௌதம் கார்த்திக் இருக்கார்ல. அவரு கார்த்தி ஒர்க் என்ன படம் பண்ணீங்க? கடல் பண்ணேன் அவருக்கு அம்மாவா. ம். மணிரத்னம் சார் படம். அப்ப நாங்க 2 பேரும் வேற ஒரு படம் பண்ணோம். அப்ப அந்த டைரக்டர்ட்ட போய் இவங்க வந்து ஒரு ஸ்வீட்டான அம்மா. ம். எனர்ஜியோட நல்லா நடிப்பாங்க. எனக்கு இவங்கள கடல் படத்துல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா நடிப்பாங்கன்னு அவர் போய் சொல்றாரு என்ன பத்தி. ம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்மள பத்தி இவ்ளோ பெருமையா பேசுறாங்க. செகண்ட் படம் அது. ம். அப்ப அவ சொல்லவட்டியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும் ம். உங்களுக்கு. ஓகே. இப்போ இருக்கிற ஹீரோஸ் ஏதோ ஒரு ஹீரோ எனி ஹீரோ இப்போ லீடிங்ல இருக்க ஏதோ ஒரு ஹீரோ ம். அல்லது இந்த சிவா கார்த்திகேயன், ஜெயம் ரவி ம். அவர் யாரோ ஒருத்தங்க இப்போ நிறைய படங்கள்ல பண்றாங்களா அப்பா ரோல், பையன் ரோல் ஆமா. ரெண்டுமே அப்ப அப்பாவுக்கு பேரா அவங்க செலக்ட் பண்றாங்க. அவங்க வந்து உங்ககிட்டயே விட்டுறாங்க. நீங்களா தங்கச்சி யார் நடிக்கணும்? போட்டி வருமா வராதா உங்களுக்குள்ள? கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். வரும். பரவாயில்ல. நான் நினைச்சேன் நீங்க உண்மையை ஒத்துக்க மாட்டீங்கன்னு. இல்ல யாராவது வந்திருக்கு. இல்ல தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துருவேன் நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சேன். இல்ல 2 பேருமே வந்து யார் பண்ணாலும் ஓகே. இன்னும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. ம். ஒரு பெரிய ஆக்டரோட பையன் படம் பண்றோம். ஓ. அது 2 பேருக்கும் டேட்டு எனக்கு இல்ல. ம். அதனால நான் தங்கச்சிக்கு விட்டு குடுத்துட்டேன். ஓகே. அவர் வந்து 2 பேர்ல யார் பண்ணாலும் ஓகேன்ட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் நீயே பண்ணு எனக்கு இல்ல டேட் இப்ப 2 இல்லன்னு பேருக்கும் டேட் இருக்கு. ஒரு பெரிய ஹீரோ வந்து ஹீரோ அப்பாவா பையனா பண்றாரு. அப்ப ஆமா. எப்படி விட்டு கொடுப்பீங்க? அது முடியாது. ஆமா முடியாது. இல்ல பரவாயில்லங்க. நீங்க சினிமேட்டிக்கா இல்லாம ம். நிறைய பேர் கேமராக்காக சும்மா போய் சொல்லுவாங்க. ஆமா. நீங்க உண்மையா அழகா இயல்பா அழகா தொறந்து பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப அழகா. அதுதாங்க நான் இன்டர்வியூவே குடுக்க மாட்டேன். உண்மைய அப்படியே பேசிருவேன். ஆ. இது பேசினா தப்பா ரைட்டான்லாம் பார்க்க உண்மை மாட்டேன். இல்லைங்க. நீங்க உண்மையா பேசுறதுனால ஆடியன்ஸ் உங்க பக்கம் நிப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு உங்களை பிடிக்குது. ஆமா. இப்ப சினிமால வந்து அவங்க உங்களை பாக்குறது வந்து அவர் எழுதி வச்ச கற்பனை ஒரு கேரக்டர். ம். ம். இது உங்க ரியல் லைஃப் கேரக்டர் பார்க்கும்போது இன்னும் ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஆமா. சரி இப்ப இன்னும் என்ன மாதிரி ரோல் நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அண்ணி, அக்கா வந்து கம்மியா பண்ணிட்டேன். அம்மா ரோலா தான் பண்ணிட்டு இருக்கேன். ம். ஏதாவது வெரைட்டியா பண்ணணும்னு ஆசை. எல்லாருமே அம்மா, அந்த கொண்ட இந்த வெரைட்டியாவே நீ காட்டல இன்னும். இல்ல நான் சொல்றது அப்படி கிடையாது. நான் சொல்றது கேள்வி எப்படின்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப கோவமான ஒரு வில்லி, ஆக்ரோஷமான அதெல்லாம் வில்லி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பண்ணிட்டீங்க. படம் கூட வீராய் மக்கள்னு வந்துச்சு. அது பயங்கரமான வில்லி. ம். அதுல ஒரு ஒரு 30 பக்கத்துக்கு பேசி ரோட்ல இருந்து தண்ணி குடத்த எடுத்துட்டு ம். வீட்டுக்கு முடிய வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி பேசி வருவேன். அது நல்லா ரீச். ம். இப்ப உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? சாஃப்ட் அம்மாவா? இல்ல இந்த மாதிரி கேரக்டர் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? 2மே பிடிக்கும். 2மே. 2மே பிடிக்கும். பட் நீங்க வந்து ஒண்ணு ட்ரை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ரொமான்டிக் கேரக்டர் ட்ரை பண்ண உங்க ஹஸ்பண்ட் போட்டு வதச்சு எடுத்துருவாரு. அப்படி ஒண்ணு யோசிச்சதே இல்ல நானு. யோசனை பண்றது சான்ஸே கிடையாது. சான்ஸே இல்ல. ம். ஹஸ்பண்டோட மட்டும் தான் ரொமான்டிக். அப்படியா? மத்த